Hi guys, this is Sanjay from Emporio Trading. இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி இந்த பெரிய மூவ் கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இதுதான் என்னோட டிமாண்ட் ஜோன். நான் எப்பயும் என்ன பண்ணுவேன்னா, ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் க்ளோசிங்கை வந்து நான் ஒரு ஜோனாக வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். நமக்கு இது வந்து ஒரு பெரிய கேண்டிலாக இருக்கிறதுனால நான் அப்படி மார்க் பண்ணாமல் இந்த கேண்டிலில் பார்த்தா வால்யூம் எங்கே அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இதை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் என்னோட டிமாண்ட் ஜோன். என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் இப்படி தான் ஜோன்ஸ் மார்க் பண்ணுவேன். அண்ட் இன்னும் சில மெத்தட்ஸில் நான் ஜோன்ஸ் மார்க் பண்ணுவேன். இப்போ இதில் வந்து நான் லிமிட் பையர்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணணும். அப்போ தான் என்னோட என்ட்ரி வந்து நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் என்னோட ஜோனில் மட்டும் வந்தோன்னே நான் பை பண்ணாமல் இப்போ என்ன பண்ணோன்னா, ஓகே இப்போ டே ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தா நமக்கு டே ஸ்டார்டிங்கில் வந்து பையர்ஸ் அக்ரெசிவாக இருந்திருக்காங்க. 128K அக்ரெசிவ் பையர்ஸ் இருந்திருக்காங்க. 39K 11K இருந்திருக்காங்க. பட் என்ன ஆயிருக்கு இங்கன்னா, ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே வந்துருச்சு. அவங்க பை பண்ண லெவலுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்துருச்சு. இங்கே இவ்வளோ பேர் பை பண்ண ஆர்டர்லாம் வந்து யாரோ ஒரு செல்லர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அதனால தான் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிருச்சு. இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி தான் என்னோட செட்டப் பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் இந்த இடத்துல வந்து செல் என்ட்ரி எடுக்கல. புட்டு வந்து பை பண்ணல. ஏன்னா இது என்னோட சப்ளை ஜோன் கிடையாது. நான் எப்பயுமே என்னோட சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோனில் தான் வந்து லிமிட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து நான் ஸ்பாட் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ 15 மினிட்ஸில் இருக்குது. 15 மினிட்ஸ்லேருந்து வந்து 3 மினிட்ஸ்க்கு போய்க்கிறேன். நான் இன்ட்ராடேக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே இருக்குது என்னோட ஜோன் இருக்குது. என்னோட ஜோனில் வந்து நான் லிமிட் பையர்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணணும். ஆனால் எனக்கு என்னோட ஜோனுக்கு முன்னாடியே வந்து இந்த 66K லிமிட் பையர்ஸோட வால்யூம்ஸ் வந்து வந்துருச்சு. இது நான் எப்படி லிமிட் பையர்ஸோட வால்யூம்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, இது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். இங்கே இவ்வளோ அக்ரெசிவாக செல் பண்ணியிருக்காங்க 66K இந்த ப்ரைஸ் லெவலில். செல் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ப்ரைஸால் இதுக்கு கீழே வர முடியல. தட் மீன்ஸ் இது ஏதோ ஒரு பெரிய ஆளோட ஒரு பை ஆர்டர் அப்படின்னு நமக்கு தெரியுது கிளியராக. எப்படின்னா இந்த கேண்டில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இங்கேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது வரைக்கும் வந்திருக்கு. ஒரு ஃபுல் ரெட் கேண்டிலாக வந்திருக்கு. இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போய் இந்த ஓப்பனுக்கும் மேலே போய் ஹேமர் கேண்டிலாக போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நம்மளால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பையர்ஸோட வால்யூம்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் எப்பயும் வந்து என்னோட ஜோனில் தான் என்ட்ரு ஆவேன். இல்லை அப்படின்னா சில டைம் இந்த மாதிரி வரும்போது என்ட்ரு ஆவேன். சின்ன பொசிஷனில் என்ட்ரு ஆவேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, ப்ரைஸ் இந்த கேண்டில்ல இங்கே எங்கேயாச்சும் வால்யூம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். லைக் இங்கே இருக்குல்ல, இங்கே வால்யூம் இருக்குது. இந்த இடத்துல இப்படி இருக்குது. இப்படி ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது இதில். அது மாதிரி நமக்கு இந்த கேண்டில்ல வந்து இங்கேயும் வந்து வால்யூம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நான் இங்கே எங்கே வால்யூம் இருக்கோ, இங்கே எங்கே அதிகமான வால்யூம்ஸ் இருக்கோ, அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிட்ரேஸ் ஆகும்போது நான் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஏதாச்சும் பார்த்தேன் அப்படின்னா நான் ட்ரேட் எடுப்பேன், பை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் அந்த ட்ரேட் வந்து எடுக்க மாட்டேன். இப்போ அந்த மாதிரி ஆகாமல் நமக்கு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வந்திருக்கு. ப்ரைஸ் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து வரிசையாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது. இந்த பாக்ஸ் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது இந்த மொத்த கேண்டில்லையும் இங்கே தான் வந்து வால்யூம் வந்து அதிகமாக ட்ரேட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் இங்கே தான் வால்யூம், இந்த லெவலில் தான் வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது பிளாக் கலரில் ஹைலைட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கேண்டில் எல்லா கேண்டில்லையும் இதுதான் வந்து ஸ்டாக்டு பிஓசி கிளஸ்டர்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணுறது, ஒன் ஆஃப் த ட்ரேடிங் மெத்தட். இது நான் என்னோட ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடிங் கோர்ஸ்லையும் இருக்குது. வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக இந்த மூவ்க்கு அப்புறம் ப்ரைஸ் இங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் திரும்பி இந்த இடத்துல போக முடியல. இந்த எக்ஸாக்டாக இந்த பிஓசியில் எப்படி ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பிக் ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்பி இங்கே எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், பிக் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 2 கேண்டில் கீழே இருந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டிலும் அதுக்கு எக்ஸாக்டாக அந்த லைன்லேயே க்ளோஸ் வச்சுட்டு திரும்பி உடனே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 66K வால்யூமில் வந்து ப்ரைஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி பெரிய வால்யூம்ஸில் ப்ரைஸ் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய வால்யூம்ஸில் வருதுன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே வரும். அது வந்து ஃப்ளஷ் டவுன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பையர்ஸோட வால்யூம்ஸ் இருக்குன்னா ப்ரைஸ் இதுக்கு கீழே வரக்கூடாது. ஏன்னா இந்த கேண்டில்ல எங்கே வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகணும், ஹையர் சைடு போகணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வருது அப்படின்னா கீழே இங்கேருந்து ஒரு டக்குன்னு கீழே ஃப்ளஷ் டவுன் ஆகும். இப்படி ப்ரைஸ் டக்குன்னு ஒரு கேனில் வந்துட்டு கீழே ஏதாச்சும் வால்யூம்ஸ் இருந்தால் அதை ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இதை பேஸ் பண்ணியும் இதுவும் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுப்பேன், ஸ்கேல் பண்ணுவேன். இந்த இடத்துல இப்படி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகாமல் ஹோல்ட் ஆகும்போது ஒரு 1-2 செகண்ட் இங்கேயே வந்து ஹோல்ட் ஆகும் இந்த இதுலேயே. அப்போ வந்து நான் புட் வந்து பை பண்ணுவேன் ஸ்கேல் பண்ணுறதுக்காக. அப்போ நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 12-15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம மெயினான சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இதுதான் வந்து இந்த 66K வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா லிமிட் பையர்ஸோட வால்யூம்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து ப்ரைஸ் இது கீழே வந்துருச்சு. ஆனால் இப்படி வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஜோனில் இங்கே பார்த்தீங்கன்னா 14K வால்யூம், 14K வால்யூம்.
அதே பிட் சைடில் வந்து வால்யூம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. அண்ட் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து 33K வந்து அக்ரெசிவ் பையர்ஸோட வால்யூம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேண்டில் என்டர் ஆகாமல் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். நான் எங்கே என்டர் ஆனேன்னா, இந்த கேண்டில், இந்த ஹேமர் கேண்டில் வந்து நான் என்டர் ஆனேன். எப்போன்னா, ப்ரைஸ் வந்து இங்கே வரும்போது புல் பேக் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே புல் பேக் ஆகும்போது இந்த இந்த 66K நான் மார்க் பண்ணியிருக்க லைன் கிட்ட வரும்போது நான் என்டர் ஆனேன். அண்ட் இங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு நல்ல மூவ். ஆப்வியஸா நம்மளால இவ்வளோ நேரம் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க முடியாது. நான் எங்க என்னோட ப்ராஃபிட் புக் பண்ணேன்னா, 50% வந்து VWAPலயும், 50% வந்து அந்த டே ஹைல நியர்பைல இருந்த செல் வால்யூம்ஸ்லயும் நான் புக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சம்வேர் அரவுண்ட் இந்த இடத்துல நான் புக் பண்ணேன். VWAP கிட்ட வரும்போது. டே ஹைல இருந்த வால்யூம்ஸ் நம்ம மார்க் பண்ணோம். 128K அரவுண்ட் 100K வால்யூம் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ அது நியர்பை வரும்போதே நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ இன்னைக்கு பாருங்க, இந்த ஒரு நாள்லயே வந்து நமக்கு எவ்வளோ என்ட்ரிஸ், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நமக்கு இங்கேயே வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்கலாம். லைக் நம்ம அக்ரெசிவா என்டர் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி லிமிட் வால்யூம்ஸ் பார்த்துட்டே, செல் லிமிட் வால்யூம்ஸ் பார்த்துட்டே நம்ம புட் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த இதில் உள்ள ரிஜெக்ஷன் டேக்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட இங்கே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதோட ரிஜெக்ஷன்லையும் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ஆக்சுவல் டிமாண்ட் ஜோனில் ப்ரைஸ் வந்து டேப் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த லிமிட் வால்யூம்ஸ் இங்கேயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த 66K லிமிட் பையர்ஸோட வால்யூம்ஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் இங்கே பை பண்ண இந்த லிமிட் பையர்ஸ் தான் இன்னும் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கலாம், இல்லை செல்லர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரைஸ் இங்கே மேலே போய் க்ளோஸ் ஆனோன்னா நமக்கு என்ன இண்டிகேட் ஆகுது அப்படின்னா, இன்னும் பையர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ப்ரைஸு. அவங்க தான் லிமிட் பையர்ஸ் என்டர் ஆயிட்டாங்க. யாரோ ஒரு பெரிய பிளேயர் என்டர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கும் ஆவரேஜாக, டெய்லி கிடைக்குமா, இல்லைனா மந்த்லி எத்தனை கிடைக்கும், இந்த மாதிரி கேட்குறீங்க. லைக் இந்த மாதிரி நமக்கு மோர் ஃப்ரீக்வெண்ட்டாகவே நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கும் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறது மூலியமா. அண்ட் என்னோட ட்ரேடிங் மெத்தட்ஸ் கம்ப்ளீட்டாக ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டு தான் நான் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ பற்றி இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வெப்சைட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மந்த் சென்னையில் 26th, 27th, 28th ஆர்டர் ஃப்ளோ ஒர்க் ஷாப் நானும் சரவணா செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் அவரும் சேர்ந்து ஆர்டர் ஃப்ளோ ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நீங்களும் என்னோட ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.